தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா, மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப். உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்போ என்னென்னா, அவர் என்னை ஏமாற்றிருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமாம், ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிமிஷம், எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமாம், கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 months there is no communication, no contact. ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் வில் டேக் கேர். திருமணம் பண்ணீங்களா மேடம்? நீங்க பதிவு திருமணம் பண்ணிருக்கீங்களா? கோயில்ல பண்ணிருக்கோம். கோயில்ல பண்ணிருக்கீங்க. இல்ல அவர் உங்களை தாக்குறதா சொல்லி புகார் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அவர் உங்களை தாக்குனாரா? ஆமா. எத்தனை தடவை அங்க கேமரா எதுக்காக தாக்குனாரு உங்களை? 2 தடவை தாக்குனாரு. இதுங்க நான் அப்புறமா நான் அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. 2 தடவை தாக்குனாரு சொல்றாங்க. திருமணம் ஆச்சு, எத்தனை ஆண்டுகள் ஆகுது? கம்ப்ளைண்ட்ல சொல்றதா என்ன புகார் கொடுத்தீங்க? கம்ப்ளைண்ட்டில் நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுத்துருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டேங்க. நான் ஃபுல்லாக வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன். எல்லா சோர்ஸ்லையும் ட்ரை பண்ணிட்டேன். அவரை வந்து என்கிட்ட பேச விடாமல் நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சார், நான் கண்டிப்பாக மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன். எனக்கு அங்கேருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்களை நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன். முதல் மனைவி தடுக்கிறாங்களா அவங்கள? பேச விடாம தடுக்கிறது முதல் மனைவியா? மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். அது வந்து உள்ள பேசுவாங்க. நான் வந்து அவரோட வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமா கண்டிப்பா. அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சென்னை தாங்க. கல்யாணம் சென்னையில தான் நடந்துச்சு. ஸோ சென்னையில தான் செட்டில். திருவேதி அம்மன் கோயில், எம்ஆர்சி நகர். 2 years. இந்த போட்டோ போட்டீங்களா மேடம்? அது அவர் இறங்கி போட்டீங்களா? அது திருமணம் நடந்து ரொம்ப நாள் போட்டீங்களா? இல்லை, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிஸ்னஸில் இருக்கார், ப்ளஸ் வந்து ஃபேமிலி இருக்குது. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெளியே எதுவும் வந்து பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். வேறு எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. இந்த குழந்தையோட அப்பா அவர், என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கடைசியாக 1 week பிஃபோர் பார்த்தேங்க. அவர் பேச ரெடி ஆகலை. ஸோ அது ஒரு ஃபிசிக்கல் அபியூஸில் முடிஞ்சுது. 2 தடவை உங்களை அடிச்சுதான் சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம். ஒரு தனியார் தொலைக்காட்சி. ஆமாம். என்ன நடந்து சொல்கிறாங்க? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்னை அடிச்சிட்டாரு. ஆமாம், எல்லாரும் முன்னாடியும் என்னை தாக்குனார். அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க. அவர் கூட இருக்கிறவங்க யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னார். கோரிக்கை அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் என்னோட கணவர், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதை தான் நான் வந்து கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். இன்னொரு தகவல் சொன்னா மேடம், குழந்தை வேண்டாம் நீங்க மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னதா சொல்லி ஒரு தகவல் கிடைச்சது. உண்மையா அந்த மாதிரி ஏதாவது உங்களை வற்புறுத்தினாரா? குழந்தைய கலைக்க சொன்னதா? கலைச்சிருக்காங்களா? ஆமாம், அதெல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து
திரும்ப நான் ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுகிறேன். Okay. தேங்க்யூ. சார் சார் நீ ஓரமாங்க சார் வருதா பாரு வந்துனே இருக்கு மேடம் அவங்க அம்மாண்ணே மேடம் கொஞ்சம் மேடம் சார் எங்கள் சார் ஒரு நிமிஷம் இங்கே வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க சார். அவங்க எங்களுக்கு கேம்ப்லேருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் அதான், நாங்கள் வெரிஃபை பண்ணலாம். வந்துச்சா இல்லை வந்துச்சா 2 3 4 5 2 2 0 கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். என்னோட அட்வொகேட் மேம் வந்து எம்பி சுதா மேம் தான் இந்த கேஸை வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கான ஒரு பதில் கிடைக்கும். நான் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸையும் மீடியாவும் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன். ஸோ இந்த கேஸ் வந்து அட்வொகேட் சுதா மேம் எம்பி சுதா மேம் தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ மீடியா. ஓகே ஓகே தேங்க்யூ. முன்னாடி டோர் ஓப்பன்ல இது இப்படியே வச்சிருப்பேன். நானும் அப்போ நவருன்னு பாக்குறேன். ஏதாவது பண்ணுவீங்க நவர மாட்டேன் வந்தீங்கன்னா நியாயம் பண்ணுவோம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.